Welcome to Teachers Care Academy PG-TRB 2022. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இயர் 2022ல் நடந்த PG-TRB எக்ஸாமினேஷன் அதாவது இங்கிலீஷ் பேப்பரில் வந்து நிறைய சைக்காலஜி கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த கொஷின்ஸோட ஓவர்வியூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஓவர்வியூ எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமிலேருந்து கொடுத்த ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். அதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது எவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், which theory suggests that events affect motivation through the individual's perception of the events as controlling behavior or providing information? ஸோ நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். which theory suggests that events affect motivation through the individual's perception of the events as controlling behavior or providing information? அதாவது எந்த தியரியில் வந்து மோட்டிவேஷன் போது ஒரு இண்டிவிஜுவல் வந்து அவங்க பர்சீவ் பண்ணுற விஷயத்தை வந்து அந்த மோட்டிவேஷன் அவங்கள கண்ட்ரோல் பண்ண வைக்குதா இல்லை ஏதாவது பெனிஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குதா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியாக இருக்குது. ஸோ இதுக்கு 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து காக்னிட்டிவ் இவாலுவேஷன் தியரி, அடுத்தது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி, அடுத்து காக்னிட்டிவ் டிசனன்ஸ் தியரி, 4வது சாய்ஸ் வந்து காக்னிட்டிவ் ஓவர்லோடிங் தியரி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்கான சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் இவாலுவேஷன் தியரி. ஸோ இது நம்ம யூனிட் 6ல் வந்து பேஜ் நம்பர் 41ல் இந்த இந்த கண்டென்ட்டுக்கான ரெஃபரன்ஸ் மெட்டீரியலில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ரெஃபரன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம டிசிஏவோட ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்லேருந்து கொடுத்த கண்டென்ட்டில் வந்து இந்த தியரிஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த தியரிஸை நம்ம படித்து பார்க்கும்போது ஸோ இந்த கேள்விக்கான பதிலை நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் தியரி அப்படின்னு பார்க்கலாம். அதில் வந்து மார்க் பண்ணியிருக்கிற லைனை போய் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் காக்னிட்டிவ் லேர்னிங் தியரிஸ்ட் who emphasize the importance of both the influences of other people's behavior and of a person's own expectancies on learning hold that observational learning, modeling and the other cognitive learning techniques can lead to patterns of personality. ஸோ ஒரு பர்சனாலிட்டி உருவாக்குறதுக்கு என்ன விஷயம்லாம் இது பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது இந்த சோஷியல் காக்னிட்டிவ் வியூ behavior is governed not just by influence of external stimuli and response patterns but also by cognitive processes such as anticipating, judging, memory as well as learning through imitation of models. ஓகேங்களா? இதிலேருந்து நம்மளுக்கு என்ன கரெக்டாக புரியுதுன்னா இவாலுவேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முடியும். அதாவது இந்த காக்னிட்டிவ் இவாலுவேஷன் தியரி வந்து தியரியில் தான் இதை சொல்லப்படுது. ஸோ ஒரு மனிதரால் வந்து ஒரு விஷயத்தை பர்சீவ் பண்ணும்போது இன்ஃபர்மேஷனாகவோ இல்லை மற்ற இது இருக்கிறத வச்சு அவங்களால வந்து ஒரு செயலில் ஈடுபட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த கொஷின் எதில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா PG-TRB இங்கிலீஷ் பேப்பரில் கொஷின் நம்பர் 117 இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளோட டீச்சர்ஸ் கேர் அகாடமி யூனிட் 6ஓட ரெஃபரன்ஸ் மெட்டீரியல். ஃபஸ்ட் கொஷினுக்குள்ளது இதை பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, ட்ரீட்மெண்ட் ஆஃப் எவ்ரிடே ப்ராப்ளம்ஸ் இஸ் மோர் ஆஃபன் ரெஃபர்டு டு அஸ் டேஷ். ஸோ எவ்ரிடே ப்ராப்ளம்ஸுக்கு கொடுக்கப்படுற ட்ரீட்மெண்ட்டை மோர் ஆஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கவுன்சிலிங், அடுத்து சைக்கோதெரப்பி, அடுத்து கைடன்ஸ், அடுத்து பிஹேவியரல் தெரப்பி. ஸோ இதுக்கான ரெலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன் வந்து யூனிட் 6ல் பேஜ் நம்பர் 79ல் நம்மளோட மெட்டீரியலில் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ பதில் வந்து இங்கே நம்ம பார்க்குற மாதிரி கைடன்ஸ் தான் சரியான பதிலாக இருக்குது. ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கைடன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் இட் ஹெல்ப்ஸ் எவ்ரி இண்டிவிஜுவல் டு ஹெல்ப் himself டு ரெக்கக்னைஸ் அண்ட் யூஸ் his இன்னர் ரிசோர்ஸஸ் டு செட் கோல்ஸ், டு மேக் பிளான்ஸ், டு ஒர்க் அவுட் his own ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா கீழே வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்டை பாருங்கள். Guidance is a service meant for all. It is a regular service which is required at every stage for every student. ஸோ நம்மளோட கேள்வி என்ன, எவ்ரிடே ப்ராப்ளம்ஸுக்கு மோர் ஆஃப் எது வந்து ரொம்ப அதிகமாக ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்க தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான பதில் கைடன்ஸு. ஏன் மீதி 3 ஆன்சரும் ரெலவெண்ட் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா அதுவுமே வந்து எதுக்காக வேணாலும் ஒரு மனிதர் வந்து கவுன்சிலிங் போகலாம். பட் கவுன்சிலிங்குங்கிறது வந்து கவுன்சிலர் வந்து அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி அந்த ப்ராப்ளம்ஸை அந்த பர்சனே சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை ஒரு சொல்யூஷன் தேடுறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை தாண்டி வந்து நிறைய கவுன்சிலிங் வந்து ஒரு விஷயத்துக்கும் அதுக்கேற்ற மாதிரி நடக்கும்.
ஓகேங்களா? ஸோ இன் ஸ்பெசிஃபிக் எவ்ரிடே ப்ராப்ளம்ஸுக்கு எவ்ரிடே கொடுக்கப்படுமா கவுன்சிலிங்னு கேட்டிங்கன்னா, எவ்ரிடேலாம் கவுன்சிலிங் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் கன்சர்னோ ஒரு ஸ்பெசிஃபிக் இஷ்யூ இருக்கும்போது போய் பார்க்குறது தான் கவுன்சிலிங். சரிங்களா? அது மைனர் இஷ்யூவாக இருக்கும். இதே சைக்கோதெரப்பி அப்படின்னு வச்சிங்கன்னா, சைக்கோதெரப்பிங்கிறது வந்து இன்டெப்த்தாக ஒரு பர்சனுக்கு அவங்களோட பர்சனாலிட்டிலேயோ அவங்களுக்கு ஏதோ ஒரு பிஹேவியரில் அவங்களுக்கு ஒரு மாடிஃபிகேஷன் தேவைப்படுது, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா சைக்கோதெரப்பி கொடுக்கப்படுது. ஸோ இதுவும் எவ்ரிடே லைஃப்பில் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கும், ஒரு பார்ட்டாக இருக்குமே தவிர எவ்ரிடே ப்ராப்ளம்ஸுக்கு சைக்கோதெரப்பி தரமாட்டாங்க. அதே மாதிரி 4வது சாய்ஸ் வந்து பிஹேவியர் தெரப்பி, பிடின்னு சொல்லப்படுது. பிஹேவியர் தெரப்பி வந்து ஒரு பிஹேவியரை மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுறது. ஸோ இந்த தெரப்பியும் வந்து எவ்ரிடே பேசிஸ்லலாம் கொடுக்க முடியாது. ஸோ இந்த 3 சாய்ஸஸுமே சரி வரல. கரெக்டான சாய்ஸ் வந்து கைடன்ஸ். ஏன் அப்படின்னா ஒரு மனிதருக்கு கைடன்ஸ் யாருனாலும் கொடுக்கலாம், எப்போ வேணாலும் கொடுக்கலாம், டெய்லி கொடுத்துட்டே கூட இருக்கலாம். ஸோ கைடன்ஸ் தான் சரியான பதில் இந்த கேள்விக்கு. நம்மளோட ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் கண்டென்ட்டை பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நான் பார்த்த மாதிரி அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்க கண்டென்ட்டில் வந்து உங்களுக்கு கிளியராக புரியறது கைடன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு சரியான பதில்னு. இந்த கேள்வி வந்து கொஷின் நம்பர் 180 PG-TRB 2022 இங்கிலீஷ் கொஷின் பேப்பரில் வந்திருக்கு. சரிங்களா? அடுத்த கேள்வி பார்த்துடலாம். which of the following is not a projective technique? ஸோ இந்த 4த்துல எது ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 சாய்ஸ்: ரோஷாக் இங்க்பிளாட் டெஸ்ட், திமேட்டிக் பர்செப்ஷன் டெஸ்ட், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட், மாட்ஸ்லே பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி. ஸோ இந்த 4 சாய்ஸில் ஒரு ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, ஒருத்தரோட பர்சனாலிட்டியை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த டெக்னிக் மூலமாக ஒரு மனிதருக்கு ஒரு விதமான கம்ப்ளீட் பண்ணாத ஒரு விஷயமாக கொடுப்பாங்க, இல்லை ஆம்பிகுவஸான ஒரு விஷயமாக கொடுப்பாங்க. அந்த ஆம்பிகஸான விஷயத்தை அவங்க பார்த்து அது மூலமாக அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதோ, இல்லை அவங்கக்கிட்டேருந்து ஒரு வெளிப்படுதல் வரும், எழுத்தாவோ இல்லை அந்த 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 டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. சில டெஸ்ட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும், சில டெஸ்ட்டு வந்து சொல்கிற மாதிரி இருக்கும், சில டெஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கக்கிட்டேருந்து ஒரு சில கண்டென்ட் வெளிப்படும். சரிங்களா? அந்த கண்டென்ட் வந்து அவங்களோட பர்சனாலிட்டியை வெளியில் கொண்டு வரும், வெளியே காமிக்கும், அதை கிளியராக புரியறதுக்கு உதவும். சரிங்களா? ஸோ இந்த 4 சாய்ஸஸ் சரியான பதில் என்ன அப்படின்னா மாட்ஸ்லே பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி. பிகாஸ் மாட்ஸ்லே வந்து ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் கிடையாது. அந்த விதமான எக்ஸ்ப்ளனேஷனோ இல்லை அந்த விதமான டெஸ்ட்டாவோ இதை கருதப்படலை. இதே பார்த்தீங்கன்னா ரோஷாக்கோ இல்லை TATன்னு சொல்லப்படுற திமேட்டிக் பர்செப்ஷன் டெஸ்ட்டோ இல்லை சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட்டோ, இந்த 3மே ஒரு ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்னு கூறப்படுது. அது மூலமாக ஒரு மனிதரோட பர்சனாலிட்டியை வந்து வெளிக்கொண்டு புரிஞ்சிக்க முடியறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து யூனிட் 6ல் பேஜ் நம்பர் 49ல் நம்மளோட மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட் அப்படின்னு இருக்கிற டாபிக் கீழே வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிறதுல ரோஷாக் இங்க்பிளாட் டெஸ்ட் இருக்குது, திமேட்டிக் பர்செப்ஷன் டெஸ்ட் இருக்குது, சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த 3மே அதுக்கு கீழே வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் போது வராத ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா மாட்ஸ்லே பர்சனாலிட்டி டெஸ்ட்டு தான். ஸோ அதுதான் வந்து அந்த கேள்விக்கான சரியான பதில். இது வந்து கொஷின் நம்பர் 190 PG-TRB இங்கிலீஷ் எக்ஸாமில் வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்த கேள்வி: The individual's perception of her ability to deal with different types of situation is dash. ஒரு இண்டிவிஜுவலோட பர்செப்ஷன், அவங்களோட வித்தியாசமான சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு மனிதருக்கு இருக்கக்கூடிய எபிலிட்டி, அவங்க பார்க்கக்கூடிய, அவங்க அதை எப்படி கருதுகிறாங்க, எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன வேணும் அவங்களுக்கு அப்படின்றது கேட்டிருக்காங்க. 4 சாய்ஸ் இருக்குது: செல்ஃப் ரெகுலேஷன், செல்ஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், செல்ஃப் எஃபிகசி, செல்ஃப் எஸ்டீம். சரியான பதில் நம்ம பார்க்குறது வந்து செல்ஃப் எஃபிகசி அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் யூனிட் 6ல் பேஜ் நம்பர் 42 and 43ல் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ திரும்பி நான் ஒரு வாட்டி கொஷின் படிக்கிறேன். The individual's perception of her ability to deal with different types of situations is dash. ஒரு மனிதர் தன்னைத்தானே எப்படி பார்க்குறாங்க, அதாவது எனக்கு இந்த விஷயத்தை டீல் பண்ணுறதுக்கு என்கிட்ட இருக்கிற எபிலிட்டி எவ்வளோ அப்படின்னு நான் எனக்கு கணக்கிடுறேன்ல, அது என்ன அப்படின்னு தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான பதில் வந்து செல்ஃப் எஃபிகசி. ஸோ செல்ஃப் எஃபிகசி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏதோ ஒரு காம்படிஷனில் கலந்துக்க போகிறேன் அப்படின்னா, அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு நான் என் மேலே எனக்கு ஒரு செல்ஃப் எஃபிகசி இருக்கும். அதாவது என்னால் வந்து அதை நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும், எனக்கு அந்த எபிலிட்டி இருக்குது அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன்ல, அதுதான் எனக்கு இருக்கிற
செல்ஃப் எஃபிகசி டுவர்ட்ஸ் தட் பர்டிகுலர் காம்படிஷன். அதே மாதிரி ஒரு எக்ஸாமினேஷன் நடக்குது. ஸோ அந்த எக்ஸாமினேஷனுக்கு நான் நல்லா படிச்சிருவேன், நான் நல்லா படித்து நல்ல மார்க் எடுப்பேன் அப்படின்னு என் மைண்டில் நான் வச்சுருக்கேன்ல, அது எக்ஸாமினேஷனை நோக்கி எனக்கு என் மேலே இருக்கக்கூடிய ஒரு இவாலுவேஷன் இல்லை நான் எண்ணம் அப்படின்னு சொல்லப்படலாம். சரிங்களா? ஸோ அதுதான் சரியான பதில். இங்கே அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, பண்டுராஸ் ரெசிப்ரோக்கல் டிட்டர்மினிசம் அண்ட் செல்ஃப் எஃபிகசி அப்படிங்கிறதுல கீழே பார்த்தீங்கன்னா, people's sense of self-efficacy can be high or low depending on what has happened in similar instances in the past, could be success or failure, what other people tell them about their competence and other assessment of their abilities. அதே தான். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நான் வந்து எக்ஸாமினேஷனுக்கு என்னோட செல்ஃப் எஃபிகசி எப்படி இருக்குது? சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதுக்கு முன்னாடி சிமிலராக இருக்க டெஸ்ட்டு ஃபார் மேக்ஸ் எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி நடந்த மேக்ஸ் எக்ஸாமில் நான் நல்ல மார்க் எடுத்திருந்தேன் அப்படின்னா, என்னோடய செல்ஃப் எஃபிகசி டுவர்ட்ஸ் அ ஃபோர்த் கம்மிங் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும்னா நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி என்னென்னா, என்னை சுற்றி இருக்கிற மக்களும் ஓ நீ மேக்ஸ் நல்லா போடுவல, உனக்கு தான் மேக்ஸ் ஈஸியே அப்படின்னு சொன்னாங்கன்னா, இன்னுமே எனக்கு ஏதோ செல்ஃப் எஃபிகசி நல்லா ஹையாகவே தான் இருக்கும். இதே வந்து நான் லாஸ்ட் டைம் ஒழுங்காக பண்ணாமல் என்னை சுற்றி இருக்கிற மக்களும் நெகட்டிவான ஒரு இது ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, என்னோடய செல்ஃப் எஃபிகசி அங்கே அஃபெக்ட் ஆகிட்டு லோவாக ஆகிறதுக்கு இல்லை லோவாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ செல்ஃப் எஃபிகசிங்கிறது என் மேலே எனக்கு இருக்கிற எண்ணம் டுவர்ட்ஸ் அ பர்டிகுலர் சிச்சுவேஷன் ஆர் டுவர்ட்ஸ் அ பர்டிகுலர் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இது நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் கொடுத்த ரெஃபரன்ஸ் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய கண்டென்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் கிளியராக படிச்சிங்கன்னா இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் டான் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியுங்க. அடுத்த கேள்வி, according to Erikson, the chief task of the adolescent is to develop a sense of dash. ஸோ எரிக்சனோட கோட்பாடு படி ஒரு அடலசென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு வந்து எந்த மாதிரியான சென்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அந்த ஏஜில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. பிலாங்கிங்னஸ், பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன், லீடர்ஷிப், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்மளோட சைக்காலஜி கண்டென்ட்டு, அதாவது மெட்டீரியலில் வந்து யூனிட் 4 பேஜ் நம்பர் 88 அப்புறம் 450 கொடுத்துருக்கோங்க. ஸோ இதுக்கான சரியான பதில் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன். அதாவது ஒரு அடலசென்ட் ஏஜில் இருக்கிற ஒரு ஆணோ பெண்ணோ வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக அந்த ஏஜில் நடக்கக்கூடிய ஒரு டெவலப்மெண்டல் டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் யாருன்னு புரிந்து கொள்கிற ஒரு விஷயந்தான் அங்கே நடக்கும். தான் யார், தான் என்ன பண்ணணும், தான் என்ன வாங்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள் நிறையா அங்கே எழும். அந்த மாதிரியான டெவலப்மெண்ட் தான் அந்த ஸ்டேஜில் நடக்கும். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங் அப்படிங்கிற டாபிக் கீழே வந்து எரிக்சனோட டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஸ்டேஜ் நம்பர் 5 வந்து ஐடென்டிட்டி வர்சஸ் கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஐடென்டிட்டி வர்சஸ் கன்ஃபியூஷனில் தான் வந்து அவங்களோட பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நடைபெறும் அந்த வயதில் அப்படின்னு கூறப்படுதுங்க. இது நம்மளோட PG-TRB கொஷினில் கொஷின் நம்பர் 121 வந்திருக்கு. அடுத்த கேள்வி பார்த்துடலாம். The artificial system for forming association between words, letters and numbers is called dash. ஸோ ஒரு ஆர்டிஃபிஷியலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லிடுறாங்க. அதில் வந்து ஒரு வேர்டுக்கோ லெட்டருக்கோ இல்லை நம்பருக்கோ இடைப்பட்ட ஒரு அசோசியேஷன் என்ன அப்படின்னு கேட்டுடுறாங்க. 4 சாய்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லாஜிக்கல் மெத்தட், அடுத்து SQ3R மெத்தட், அடுத்து நிமோனிக் மெத்தட், அடுத்து அசோசியேஷன் மெத்தட். ஸோ சரியான பதில் நிமோனிக் மெத்தட் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து யூனிட் 5 பேஜ் நம்பர் 70 இருக்குங்க, பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணியிருக்கிற விஷயம் எல்லாத்துலேயும் கவனிச்சிங்க அப்படின்னா, there are 2 types of declarative long term memories, semantic and episodic memory அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ செமான்டிக் மெமரினா என்ன, எபிசோடிக் மெமரினா என்ன, அதாவது லாங் டேர்ம் மெமரியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. One type of declarative memory is general knowledge that anyone has the ability to know most of the information what is learned through in school or by reading. This kind of LTM is called semantic memory. நம்ம ஸ்கூலில் படித்ததோ இல்லை நம்ம கடந்து வந்த பாதையிலேருந்து நம்மளுக்கு ஒரு நாலேஜ் கெயின் பண்ணியிருப்போம், ஒரு ஜிகே ஜென்ரல் நாலேஜ் கெயின் பண்ணியிருப்போம். அது நம்மளோட செமான்டிக் மெமரியில் ஸ்டோர் ஆகும். அடுத்து செமான்டிக் மெமரி அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து செமான்டிக் அப்படிங்கிற வேர்டு என்னென்னு அப்படின்னா, kind of knowledge is awareness of the meanings of words, concepts and
as well as names of objects, mathematical skills and so on. இதெல்லாம் தான் செமாண்டிக் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கான அர்த்தமாக கருதப்படுதுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லாங் டேர்ம் மெமரிக்குள்ளே தான் வந்து நம்மளுக்கான ஆன்சரும் தெரியப்படுது. ஸோ செமாண்டிக் அண்ட் எபிசோடிக் மெமரிக்கு கீழே தான் இந்த பதில் வருது. நம்ம கேள்வியை திரும்பி பார்க்கலாம். நிமோனிக் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். நிமோனிக் அப்படின்னா நிமோனிக்ஸ் அந்த சவுண்ட்ஸு அதுக்கான அசோசியேஷன் தான் நிமோனிக்ஸ்ன்னு சொல்லப்படுதுங்க. இந்த விஷயம் வந்து செமாண்டிக் மெமரியில் லாங் டேர்ம் மெமரிக்கு கீழே வருது. ஸோ ஒரு வேர்டுக்கும் ஒரு லெட்டருக்கும் ஒரு நம்பருக்கும் இருக்கக்கூடிய அசோசியேஷனுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் வந்து நிமோனிக் மெத்தடு கீழே வருது. இது வந்து செமாண்டிக் அண்ட் எபிசோடிக் மெமரி, செமாண்டிக் மெமரிக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்த கேள்வி பார்த்துடலாம். The worry connected with fear or gloominess creates dash. ஒரு ஃபியர்னாலேயோ இல்லை வந்து ஒரு சோகமான ஒரு நிலை க்ளூமியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுன்னு அது மூலமாக வர வரி வந்து என்ன மாதிரியான ஒரு பிரதிபலிப்பை கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான சரியான பதில் வந்து க்ரீஃப் தாங்க. க்ரீஃபுங்கிறது வந்து ரொம்ப சோகமாக ஆழ்ந்த இரங்கலில் ரொம்ப ரொம்ப சோகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பேஜ் நம்பர் 32 இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட மெட்டீரியலில் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வேர்ட்ஸை படிச்சிடலாம். An adequate description of emotional maturity must take account of the full scope of the individual's capacity and powers and of his ability to use and enjoy them. In its broadest sense, emotional maturity means the degree to which the person has realized his potential for rich of living and has developed his capacity to enjoy the things related to himself, to others, to love and to love, his capacity for wholehearted sorrow when an occasion for grief arises. So sorrow வரும்போது grief arise ஆகும்போது sorrowவாக ரொம்ப சோகமாக ஆயிடுவாங்க. And his capacity to show fear when there is occasion to be frightened without a feeling a need to use a false mask of courage. ஸோ இமோஷனல் மெச்சூரிட்டி நடக்கும்போது க்ரீஃபான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஹோல் ஹார்ட்டடாக சாரோவாக இருப்பாங்க அந்த மனிதர். அதே மாதிரி ஒரு ஃப்ரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவங்க பயப்பட ஆரம்பிப்பாங்க. அதாவது எந்த மாஸ்கிங்குமே இல்லாமல் அந்த மனிதர் பயப்பட ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கேள்விக்கான எக்ஸ்ப்ளனேஷனுக்கு கரெக்டான பதில் வந்து க்ரீஃப் தான். ஸோ வரிக்கும் ஃபியருக்கும் கனெக்டடாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீஃப் தான். ஸோ க்ரீஃப் தான் சரியான பதில். அடுத்த கேள்வி பார்த்துடலாம். Which one of the following is not the characteristics of id? ஸோ இந்த நாலுத்தில் எது வந்து இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 4 சாய்ஸ்: இமீடியட் கிராட்டிஃபிகேஷன், கண்ட்ரோலிங் த கான்ஷியஸ் ஆக்ஷன், ப்ரெஷர் ஆஃப் எக்ஸசிவ் விஷஸ், அன்ஃபுல்ஃபில்டு லிபிடனல் ஸ்ட்ரைவிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுங்கிறது என்ன அப்படின்னா இதுங்கிறது வந்து ப்ளஷர் சீக்கிங் பிரின்சிபலில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு மனிதர் வந்து தனக்கு இப்போவே ஒன்று செய்யணும், தனக்கு இருக்கிற ஆசைங்களை உடனே நிறைவேற்றணும், இல்லை தனக்கு இருக்கிற ஆசை மேலே மட்டும் நோக்கம் கொண்டு அதை வச்சு மட்டும் செயல்படுற ஒரு விஷயம்தான் இதில் நடக்கும், அந்த ஸ்டேஜில் நடக்கும். அதனால தான் அது ப்ளஷர் சீக்கிங் பிரின்சிபலில் நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எல்லாமே உடனே வேணும், ஆசைகள் அதிகம், ஆசையை அடக்க முடியாமல் இருக்கிறது, இல்லை இந்த மாதிரியான விஷயம்தான் இதில் நடக்கும். ஸோ இது இதில் வந்து சம்மந்தமில்லாத ஒரே ஒரு சாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங் த கான்ஷியஸ் ஆக்ஷன். கான்ஷியஸ் ஆக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, நம்ம செயல்படக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, கான்ஷியஸாக செயல்படக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கண்ட்ரோலிங்கே நடக்காது. ஸோ அதனால கரெக்டான ஆன்சர் வந்து செகண்ட் ஆன்சராக கூறப்படுற கண்ட்ரோலிங் த கான்ஷியஸ் ஆக்ஷன். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் யூனிட் 6 வந்து பேஜ் நம்பர் 38 இருந்திருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஈகோ எக்ஸ்ப்ளனேஷனில் தான் வந்து அந்த கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஈகோ கண்டைன்ஸ் அ கன்சைன்ஸ் த பார்ட் ஆஃப் த பர்சனாலிட்டி தட் மேக்ஸ் பீப்புள் ஃபீல் கில்ட், moral anxiety when they do the wrong. It is not until the conscience develop the children has a sense of right or wrong. ஸோ சூப்பர் ஈகோ ஸ்டேட்டில் தான் வந்து நீங்கள் வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம், இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இது இப்போ வேண்டாம், நாளைக்கு பண்ணலாம், இல்லை கொஞ்ச நாள் கழித்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டில் நடக்கும். ஸோ அதனால தான் அந்த பர்டிகுலர் வேர்டு கண்ட்ரோலிங் த கான்ஷியஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து சூப்பர் ஈகோ இருக்கிறவங்களுக்கு தான் வரும். சூப்பர் ஈகோவில் செயல்படுறவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம்.
ஸோ அதனால தான் வந்து அது இதுக்கு irrelevant அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. அது சரியான பதிலாக அங்கே நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். A child might be able to recognize that his or her dog is a Labrador, that a Labrador dog is a dog, and that dog is an animal is the example of dash. ஓகே. ஸோ 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஜிக்கல் திங்கிங், இண்டக்டிவ் ரீசனிங், ரிவர்சிபிலிட்டி, கான்சர்வேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 சாய்ஸில் லாஜிக்கல் திங்கிங். ஸோ இதுக்கு லாஜிக் அவசியமே இல்லை. பிகாஸ் இது லாஜிக்கல் திங்கிங்கே இல்லை. இது வந்து ஒரு ஜென்ரல் காமன் சென்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஸோ லாஜிக்கல் திங்கிங் வராது. இண்டக்டிவ் ரீசனிங்கும் கிடையாது. ஏன் அப்படின்னா இண்டக்டிவ் ரீசனிங்கில் வந்து ஒரு விஷயம் பல விஷயத்தை புரிஞ்சிக்க வைக்கும், இல்லை பலவிதமான அவுட்கம்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இண்டக்டிவ் ரீசனிங்கில் நடக்கும். ரிவர்சிபிலிட்டி தான் கரெக்டான பதிலாக சொல்கிறேன். ஏன் ரிவர்சிபிலிட்டி கரெக்டான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைல்டு வந்து அவங்க டாகு லேப்ரடார்னு சொல்கிறதுனால, அவங்க டாகு வந்து ஒரு லேப்ரடார் அப்படிங்கிறதுனால, லேப்ரடாருங்கிறது ஒரு டாகுன்னு அவங்களால புரிய முடியுது. அந்த டாக் வந்து ஒரு அனிமல் அப்படிங்கிறது அவங்களால சொல்ல முடியுது. ஸோ ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயம் புரியுது, இன்னொரு விஷயத்துலேருந்து திரும்பி அதே விஷயம் புரியுது, திரும்பி அந்த விஷயத்துலேருந்து இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷனுக்கு அவங்க கொண்டு வராங்க அப்படின்னா மாற்றி மாற்றி அவங்க வந்து ரிவர்சிபிலிட்டியில் தான் ஃபங்க்ஷன் ஆகுறாங்க. ஸோ அதுக்கான சரியான பதில் வந்து ரிவர்சிபிலிட்டி. கன்சர்வேஷனும் இதுக்கான சரியான இதுக்குள்ளே வரலை. ஸோ பதில் வந்து ரிவர்சிபிலிட்டி. இது நம்மளோட யூனிட் 4ல் பேஜ் நம்பர் 11 வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூனிட் 4 பேஜ் நம்பர் 11 வந்து ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்டேஜில் டாட்லர்ஹுட் அண்ட் ஏர்லி சைல்ட்ஹுட்டில் வந்து 2 to 7 இயர்ஸில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து சில விஷயம் அவங்களோட இன்டெலிஜென்ஸ் வந்து அவங்க சிம்பிள்ஸ் மூலமாகவோ இல்லை அவங்க லாங்குவேஜில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது மூலமாகவோ இல்லை அவங்க மெமரிலேயோ இமேஜினேஷன்லேயோ ஒரு விஷயத்த லாஜிக் இல்லாமல் அந்த மாதிரி அவங்க புரிதல் ஒன்று கொண்டு வருவாங்க. அது வந்து இந்த ஸ்டேஜில் தான் நடக்கும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. தேங்க்யூ. ஸோ இந்த கண்டென்ட் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.